வெள்ளையாக்கி சமரத்தின் வேகமாக்கி அந்த ஒளியாக்கி புத்தாந்தத்தில் நடுவாக்கி நவராகி முதலாண்ட கோரியாரா தாங்கியிருந்த முதலாகி மனோனில முத்தியாகி பாராட்ட சமையல் கமையாதென்றும் மதுராகி ஆகி விளைவுமாகி ஆகி மேகமாகி ஒத்தாகி ஆகி கொள்வோர் ஆகி ஆகி நேராகி முரணிநாதன் சத்தாகி சித்தாகி இன்பமாகி முத்தாகி மாணிக்கமாகி தெய்வ முழுதுயர தனிபடியோ ஆயிருக்க முடியாது அப்பன் புந்தரமாணிக்க வாழ்ந்தது ஆக்கிரமாதன் மற்றும் பரப்பாக இருக்கு. நாங்க பெரிய தமிழ் இந்த ஊருக்கு அவரு செல்ல பிள்ளை பாட்டாரு. ஆமா ஒருவருக்கோ ஓலை காட்டி ஒருவருக்கோ காலை காட்டி ஒருவருக்கோ ஒருவருக்கோ ஞானப்பாலை விட்டு இது
அவள் முத்தாள் முறையால் பத்தாவர கோரி கட்டாத்தோடு கருணாதலவன் கோரிக்கை ஆனால் உலகத்தையே இருக்க முடியாது அந்த சிவராஜன் அந்த சத சங்காரி இருக்க முடியாது உமாதேவி அம்மையார் ஆமா இந்த பாக வாடானியா காது காது இது சூரியன் ஆமா இது சந்திரன் சந்திரன் போனா கத்து மாட்டான் அதான் ஆனா பேசுறவங்க சூரிய கலை அந்த பக்கம் வச்சுட்டாங்க ஆமா கிழக்கிறவங்க அப்படி இல்லையா நீ அண்ணன் கொஞ்ச மாதிரி வாத்தியார் ஆயிடும் தான் இந்த தண்ணியை கூப்பிடுறது தெரியும் செந்துரா ஒரு கட்டல ஒரு கட்டுல ஒண்ணு 18 பேரு இந்த ஊருக்கு சொந்தம் வாத்தியார். ஆமா ராஜகோபால் வாத்தியார். அவரை தவிர யாருமே கால் வைக்க முடியாது. இப்ப தைமாத்துல பேர் எத்தனை பேர் வராங்க? எல்லாரும் எங்க வாத்தியார் எங்க வாத்தியார் அவருக்கு முக்கியமான செயல் யாரு? ஆடியப்பார். ஆடியப்பா தான் சொன்னேன். அவர் ஆடியப்பார் சாப்பாடு அங்க போடுவாங்க. அவர் வாத்தியார் வீட்டுல இருக்கவங்க 8 நாளைக்கு 2 தாரம் பெறாக்காயோ முந்திரி போயிடும் ஆடிப்பாங்க. அங்க போவார் ஆடிப்பாதான் பணம் வச்சு எங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. இங்க வந்தா எப்பா ஆடியப்பாதான் நான் வெளியே போவா பார்த்தீங்க அப்படி அவரா அந்த வகைக்கு உயிர் குயிரா வச்சிருந்தவர். அதே மாதிரி 17 வயசு 18 வயசு இங்க வாத்தியார் கூட நீ வரும்போது ஆமா அப்ப அந்த பையன் செத்து போச்சு. அது என்ன சின்னதோட அங்க ராயரண்ண வீட்டுல தான் பண்ணுவோம். எந்த இடத்துல கூட்டானா ராயரண்ண வீட்டுல பட்டு அவன் சும்மா என்கிட்ட வந்து சாப்பிட்டு நான் தண்ணி அப்படியா வாத்தியார் எங்க போறாரு? வாத்தியார் எங்க? நம்ம ராஜகோபால் வாத்தியார் கொண்டாந்து கூட போறேன். அவர் காலமாட்டா செத்து போறாரு. அவரே போட்டாரு வாங்க கூட சின்ன தோறாரு. அவரே போட்டாரு. நீ எல்லாம் எப்ப போற மாதிரி இருக்கா? எனக்கு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. அத போயா ஆமா போய் சேர்த்து மாலை காய்ச்சி ஊரா போய் சேர்த்துட்டு தான் பாக்குறேன். சரி இருந்தாலும் நான் கூட்டா உங்களை தான் கொண்டு போய் பக்குவமா பணம் போட்டோம். வேற யாரா செய்யலாம்? எனக்கு சடங்கு செய்து போற மாதிரி என் பசங்களுக்கு உங்களை அவளை உயிரை கேட்க செத்தனு சாவு செத்துனான்னு சொன்னாங்க. மாலை கட்டி போக மாட்டா நான் என்ன வந்து நீ எல்லாத்தையும் பதனப்படுத்தி நியாயம் கட்டி அப்புறம் போறாங்க.
நான் உன் காலில் விழுறேன் நீனும் போவானா என்னையும் அனுப்பாத நான் கொண்ட விரதம் நான் கொண்ட விரதம் தந்தையிலே வாழ்க்கையிலே தோன்றலின் பேய்க்கிமிகை இருந்தேன் வான் கொண்ட தெல்லமுதே வான் கொண்ட தெல்லமுதே பார்வதியின் அறையே ஆறாம் உன் கொண்ட உடலால் ஒரு சுகத்தையும் கண்டதில்லை சொன்னார் பெருமான் தங்கள் பெருமான் வள்ளல் பெருமான் நான் கொண்ட விரதம் நான் கொண்ட விரதம் நான் இருக்கிறேன் ஆமா விரதம் அதுதான் எனக்கு சொர்க்கம் நான் கொண்ட விரதம் தன்னையிலே அன்பொல்லா நாய்க்கினிய தோன்றலின் பேய்க்கு மிகையிலிருந்தே இறைவா இந்த சரீரம் இருக்கிறேன் இந்த ஜீவனம் சரீரம் ஆமா நாயிரும் கேடு கட்ட சரிதம் நாய காட்டிலும் பேய் இருக்காது ஆமா அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு உடலால் நான் ஒரு சுகத்தையும் காண போவது கிடையாது மனித சரீரத்தை அந்த இறைவன் அறிய தவிர ஆமாங்க கிடையாது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் அம்மாவைக்கு சாத்தி ஆடினார் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெருந்தன்னல் ஒரு கையலுப்பன் ஓங்கும் வளை போதி ஒரு வண்டுகள் கொடுப்ப தேங்காலம் கிருந்து சீர்த்தம் முறை வெற்றி வாங்க குடலிறத்து வள்ளல் பெரும்பசைக்கால செல்வம் எப்படியா எனது 60,000 மக்கள் வாழ இதோ எங்களை பெற்றெடுத்த எனது 60,000 வாழ முடியான எங்களோடு பிறந்த எனது 60 சகோதரர்கள் வாழ முடியான எங்களோடு பிறந்த கற்பிலே சிறந்த எனது 60 சகோதரர்கள் வாழ முடியான எனது 60,000 ஆயிருக்கும் இந்த பாதாளம் கிராமத்திலே அந்த உலகத்தோர் சோதனையார் உற்றவதாக 60,000 மக்களும் இந்த விழாவை முன்னெடுக்கும்படி இதோ ஒன்றாக கூடி இதோ அம்பாள் உற்றவராக அம்பாள் பிரார்த்தனைக்காக நடக்கும்படி அழைக்கிறேன் இதோ பொதுமக்கள் அம்பாள் 60,000 மதிப்புக்குரிய மூர்த்தி அவர்களினால் அரியருக்கு மரமாலை 101 ரூபாய் அன்பளிப்பிக்க வணக்கம் பேர் சொல்லுமா ராம்சாமி பேரு உனக்கு சத்தக்காரன் தான் காது கேட்காது அதுல என்ன காது கேட்காது அதுல என்ன லாபம் உங்களுக்கு தெரியுமா காது கேட்கலன்னா நீ பேசாம இருக்க அவன் என்ன பண்ணாலும் குடிச்சிட்டு கத்தனாலும் போனாலும் உனக்கு தெரிய மாட்டேங்குது காது கேட்கலன்னு வச்சுக்க குடும்பத்துல சண்டை ஊர்ல சண்டை வராது காது கேட்காத சமாதானத்தை வச்சுக்க கூத்தாடி பேசுறது வாத்தியா காது விடாது ஒன்னு மாதிரி எங்க சொல்றா ஒரு நாள் கூத்தாடுவான் 4 நாளை காய்ச்சி வைப்பான் காஜி விட்டு போங்க காஜி விட்டு போங்க நான் பாட்டு போட்டா ஏன் காய்ச்சி மாதிரி காதுல காது கேட்டு நான் காய்ச்சி விட்டு போவேன் இந்த மாதிரி மக்கள் வாழ பாவத்தையே முடிஞ்ச வாழும் மதிப்புக்குரிய பிள்ளை ராமசாமி என்ற பிள்ளையார் புவனேஸ்வரி ராமசாமி துணை தெரியும் அதான் அம்மன் பேர் தான் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி சர்வேஸ்வரி இதெல்லாம் அம்மன் பேர் அதான் அம்மன் பேர் தான் அம்மன் புவனேஸ்வரி அவர்கள் அரியருக்கு 50 ரூபாய் அன்பல் பரிசு இருக்க முடியாது அம்மா அதோ தக்க பெருமை செய்ய முடியாது அம்மா
அட பாவத்தேன் சரீரத்தை மறைத்து தியாகத்தை பண்ணபடியா ராஜனுக்கு மகளாக தோன்றி அங்கே பார்வதேவியாக தாரே குடிகொண்டிருக்கிறாங்க யாம் பரமேஸ்வராக இருக்கும்படியாக தனித்த முறையிலே தெரிந்து கொண்டிருக்கிறோம் பிரம்மபுத்தராக இருக்கும்படியாக குமாரன் இதோ இடத்திலே வந்திருக்கிறார்கள் கைலாய மலையிலே அந்த தலைக்கு அதற்கெல்லாம் யாரத்தை ஒட்டுபடியாக வந்திருக்கிறோம் இதோ அமர்கிறோம். என்னடா அந்த மீசகத்தெல்லாம் வயசான காலத்துலயும் குறையில இன்னும் மசனும் குறையில மேச மேச யாரு வச்சது உனக்கு நீ நான் போட்டினா அவன் எழுதி விட்டானா அவன் எழுதியாத மாட்டான் இல்ல கை இந்த வயசுல நடுக்காத போட்டியா இன்னும் 10 வருஷம் இருக்கியா அம்மா இன்னும் 10 வருஷம் பாக்குறா 110 வயசுல எனக்கு 110 வயசு இந்த 10 வயசு 160 உங்களுக்கு சரியா அவன் நடு மோட்டோ கனியை கொஞ்சம் கூட்டாராம முந்தாங்க போன்ல அவன் போன் பண்ண நம்ம போயா அவரு அவரை மில்லா இருக்க நான் வர போக மாட்டேன் போயா நாளைக்கு போறியா நாளைக்கு ஆடி மாசம் முடிச்சு 10 வருஷமா இருப்பா ஆமா மேல் தலைவர சொல்லிட்டேன் என்னப்பா இது என்னப்பா குப்பத்தான் அவன் கோயில் விட்டான் இந்த முடிய தலையில மாற்றி போய்விட்டான் அது ஜாலி வந்து விட்டேன் ஐயா அதோ பார்த்தலையா நீனே தான் போய் இருந்தாலும் நீங்க தான் போறீங்க 2 பேரும் நீனே போனதான் அவனுக்கு ஆம்பளை போல போடுவான் அண்ணன் கிட்ட நானே போறேன் போய் பார்த்து நான் சொல்லிட்டு வரேன் நீங்க போனா கூட மதிக்காது பாரு அதான் வந்து பாப்பாரு சொன்னா கூட போறேன் நான் சொன்னேன் போனா போய் நீ போனா போ பகல்ல போவாது நீயே போய் வாயா நீங்க தலை இல்லையாமா நீங்க உடம்பரப்பு நீ உடம்பரப்பு நீங்க நாய் ஆமா நாங்க நாய் நீ பண்ணி அதுலங்க நாய் மீத போற வாழு பின்னால் ஆடிட்டு வந்து போங்க நீங்க போங்க நீங்க போங்க ஒரு நிலம் கொஞ்சம் போச்சா நினைப்பாரு அவரு. அது சரி நீ போய் கூட்டு பாரு. ஆமா ஓ மச்சுடா மச்சான் கூப்பிடியா கொஞ்சம் முடிஞ்சா சொன்னாரு காதல வாங்காத நிஜமா எனக்கு காதல் ஓ மச்சுடா கூப்பிடு சொல்லு விஷம் உண்டு
அப்படி கூப்பிடாதுங்க ஏன் காணும் வழி அப்படி கூப்பிடு ஏங்க நோய் விருந்தாடி வந்திருக்கப்பா மச்சான் மச்சுனா ஏம்பா மச்சுனா சாமி இல்ல என்னமோ என்னமோ அவருக்கு எனக்கும் நான் கூப்பிட்டு அவரு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரு போல இருக்கு. நீ தேவலக்கெல்லாம் தலைவன் இல்லையா? ஒருவேளை உன்கிட்ட நட்பு அவருக்கு அதிகமா இருக்கலாம். நீ கூப்பிட்டு பாரு. நம்ம போக கூடாது. அவங்க சொன்ன மாதிரி தங்கச்சி விடும். அம்மா லட்சுமி அம்மா நீ உடம்பரப்பு இல்ல அத்தைக்கு பண்றீங்க உடம்பரப்பு அது எல்லா அளவுல இருக்காது தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா? எங்க அண்ணன் கல்யாண விஷயத்துக்கு வந்து நிச்சயம் வந்துட்டாரு. அப்படிங்க அதுக்கு எழுப்புறதால அது அவரை கேட்கணும். ஏன் அவர் மனுஷனுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? ஆனா நான் கூட இருந்தேன்னா எனக்கு தெரியும். ஆமா நீ கொஞ்சம் எட்ட வந்துட்டா. ஆமா அதனால எனக்கு தெரியும். ஏங்க என்னம்மா எங்க அண்ணன் இஷ்டம் கிடைச்சி அவரை எழுப்பலாதான் நாம குறைத்துக்கிறோம். நாம இவ்வளவு நேரமா கத்துறோம். இந்த காதுக்கு கேட்காது இருக்கு. ஏம்மா காரிய செவிட அந்த ஆளு உங்களுக்கு கதை தெரியாது. நம்ப முடியல என்ன பண்ணி சொல்லுங்க. ஏன் அந்த ஆளு அமைதி அமர்ந்திருக்காது தெரியுமா? நேற்று காலத்திலே தக்கன் செய்த யாகத்திற்கு இந்த தேவர்கள் எல்லாம் நாம வந்து தலைமையேற்றோம் இல்லையா? ஒன்னாலதான் நீ தலைமை நாங்க வந்தோம். எல்லா தேவர்களும் சதவோடி தேவர்களும் இந்த ஈசனை அழிக்க தக்கன் செய்த மரண யாகத்துக்கு நாம தலைமையாக அந்த யாகத்தை நடத்துறோம் இல்லையா? அந்த கோபம் போய் மச்சானுக்கு அப்படியா? நம்ம கலைச்சாதான் நம்ம காரியம் முடியும். ஆமா அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. உனக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க. எல்லாருக்குமே யோசனை வந்து பேக்கல வச்சுக்கல கட்டி எல்லாம் சாட்டா வரும். நீங்க ஓதனை பண்ணி விட்டு சொல்லலாம் வராம சூரபத்மா யாருக்குமே வரல. நம்ம போய் அந்த கொட்டாய் பக்கம் பண்ணிட்டு வருவான். எதுக்கு வேணாலும் வருவான் கூட. சரி அப்பா பச்சுடற்கு அங்க மனபலிகளை பார்த்த அப்பா தூசினா உள்ளவையே துறங்கிட வேண்டுமானா காரணம் ஒன்று சொல்வேன் கணக்குடன் கேள்வி. கோபத்திலே அதிகமாக இருக்கின்றார். ஆமா இந்த தேவர்கள் எல்லாம் இந்த நேற்றைய நாளிலே இந்த ஈசனை அழிப்பதற்கு அல்லவோ இவர்கள் நெக்கப்பெருமாளுடைய யாகத்தை முன்னெடுத்து நடத்தினார்களே, இவர்கள் முகத்திலே விழிப்பதோ இவர்களுக்கு ஆதரவாக இருப்பதோ இல்லை என்று அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி அவரை சென்று ஏன்னா தூங்குறவங்களும் எழுப்பிடலாம். ஆமா தூங்குற மாதிரி நடிகர்களை எழுப்ப முடியும், ஒருவரால் எழுப்ப முடியாது. அதனால சிவன் இசை கலைக்க வேண்டுமையானால் இது நம்மால் நடக்கிற காரியம் இல்லை. யாரு கொண்டு கரைக்கலாம்? நாராயணா பொண்ணை கொடுத்துருக்கோம். ஆமா என்ன பொண்ணை கட்டிருக்காங்க. ஆமா உன் பிள்ளை இருக்காங்கல்ல? ஆமா எங்க பிள்ளை வந்ததா அவரு கூட்டு அனுமதி ஒண்ணு வச்சியா மருமகன் வந்துட்டாங்க அப்படின்னு மரியாதை கொடுத்து ஏற்றாலும் எடுத்தாங்கல்ல. ஓ மருமகனுக்கு ஒரு வேலை மரியாதை கொடுத்தா அதனால நம்ம பிள்ளைய கூப்பிடுங்க. சரி உங்க எண்ணத்து பிரகாரம் மன்மதனை வரவேற்பு செய்து அதுக்கு பிறகு இப்படியாக ஏதோ தேவரெல்லாம் ஒன்று கூடி ஆரோக்கியப்படி ஆளுமையான மன்மதன் அழைக்க மன்மதன் வருவது காண்க.
இந்த உலகத்தெல்லாம் வைகுந்த கைலாச இந்த மூன்று உலகத்தில் வைகுந்த வாசனம் அந்த சத்தாவின் பெருமாள் நிலவினாலே உதித்த பிள்ளையா அந்த கைலாயப்பனோட நினைவினால் வைகுந்த வாசம்டா வைகுந்த வாசம் எம்பெருமான் அந்த சத்தாவின் எம்பெருமானுடைய நிலவிலே உதித்த மன்னன் என்று சொல்றாங்க மன்னன் ஆனா மன்னனாக வரும் நேரத்தில் ஆனா செங்கர் ரொம்ப கராச்சி கரும்பு கரும்பு வில்லு. ஆமா இந்த கரும்பு வில்லிலே பூட்ட முடியாது பானம் இருக்குது அரும்பு பானம் அரும்பு பானம் கரும்பு வில்லு அரும்பு பானம் குறும்பு பார்வனுவாங்க நான் ஏற முடியாத தேர் இருக்க தென்றல் தேர் தென்றல் தேர் ஆமா ஆமா காத்து தான் தேர் காத்து தான் முன்னே நாளைக்கு தகுந்த மாதிரி வந்து பாரு இன்னும் காத்து எங்க ஊர்ல மழை பெஞ்சு நிறைய ஊர்ல கூத்தாடி இன்னைக்கு கூத்து நின்று போயிடுறான் பொறுப்புல நம்ம கூத்து அன்னைக்கு நிக்காது இப்ப 5 ராத்திரி ஆட்டி அங்க வந்தோம் இங்க வந்திருக்கோம் அது அரும்பு தென்றல் காத்து ஆமா உங்களுடைய தேர் அப்படி அதான் வந்து என் வாழ்க்கை துணையால் இருந்தால் அந்த அன்புள்ள பார்வதி கல்யாணத்தை முடிச்சுட்டு போங்க பாதியில போறவங்க வீட்டுல சண்டை வரும் பிரச்சனை வரும் நான் சொல்லிட்டேன் பணமா தலையில பணமரம் முளையும் வீட்டுல பிரச்சனை முளையும் வீட்டு சுத்தி பணமரம் தான் முளையும் பார்வதி கல்யாணம் 3 நாடகத்தை ஒன்னா சேர்ந்தாடுறாங்க வாத்தியார் அந்த மாதிரி நாடகம் சொல்லிருக்காங்க நாடகத்தை வச்சுட்டு நீ மேடம் வீட்டுக்கு போனீங்க திருநாவுக்கு நீ மேடம் கூத்து ஏன் பார்க்க வந்தீங்க பாதியில போக கூடாது ஆமா சமையலுக்காரங்க கும்பகாந்தத்துல இருந்து 75 பேர் அங்க சமைக்கலாம் அதாவது வந்து 30 மூட்டை உப்பு 3 மூட்டை தான் அரிசி கல்யாணம் பண்ணி சாப்பாடு மூட்டை உப்பு 3 மூட்டை அரிசி என்ன பண்ண போற 3 மூட்டை அரிசி அப்படியே மாவு எடுத்துக்கினேன் மாமா மாவு ஒரு வேலையில மாமா உப்பு அப்படியே உப்பு மாவு அதாவது நீங்க மேடம் பாதியில போனீங்க உண்மையிலுமே சொல்றேன் நாடகம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க அம்மன் கல்யாணம் பார்வதி கல்யாணம் போவாதீங்க அப்புறம் போவாதீங்கன்னா மட்டும் போது போற மீண்டும் அந்த சிவபெருமான் அந்த சிவபெருமான் மகளா இருக்கு அந்த ரதிதேவியால திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் என் திறமை என்று வந்தால் முற்றந்தர் அந்த முனிவனாக இருந்தார் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எப்பெரும் மாசாபாசம் மிச்சவனா இருந்தார் அந்த கரும்பை வளர்த்து அரும்பு பாலத்தை கூட்டி அவன் மார்க்க விட்டது இப்ப ஒண்ணு உட்கார விட்டுருவான் எத்தனை நாள் இல்ல சாப்பாடு உப்பு அது என்ன பழம் வைப்பா என்ன பழம் ஒரு வேலையில ஒரு பழம்டா 300 பழம் 100 பழம் 100 பழம் 300 வேலையா நாளைக்கு என் மலர் பாலம் இருக்குது அங்கே மலர் கனவா 5 மலர் கன ஆமா ஆமா அதை விட்டுட்டா அதிகமா இல்ல ஒரு மனுஷன் பாடத்து மேல மறுபாலம் அவன் மேல விட்டது கிடையாது அவன் மேலே விடான் நீங்க தெளிவு போய்விட்டு உதவ வாங்கிக்கிறோம் ஊர்ல கட்டி கிடக்கும் அந்த மலர் பாலத்தை கொண்டு வந்து இங்க யாரோ விருந்தாளி வந்திருக்க மாதிரி யாரா விருந்தாளி வந்தது யாருங்க யாரு வந்தது எல்லாம் தேவரெல்லாம் தெய்வந்திரம் சப்த கோடி தேவர்கள் எல்லாமே புய்யா மொழியானு அது ஏன் வரணும் அட்வான்ஸ் கொடுத்தோம் தாங்க வரும் ஏன் வரணும் அட்வான்ஸ் வாங்கி நீ வந்தா நாங்க வந்தோம் கொஞ்சம் நம்பியே நாங்க போறது போட்டுங்க வந்தோம் ஆனால்
என் மனைவியை விட்டு ஒரு நிமிஷம் நான் புரிஞ்சு கிடையாது. உண்மைதான், உண்மைதான். என்ன விட்டு என் மனைவி எப்போது பெரிய கிடையாது. நாங்க எங்க 2 பேரும் சந்தோஷம் எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே உங்க சந்தோஷம் இல்லைனாக்கா ஊர்லயே பிள்ளை பார்க்க முடியாது, ஊர்ல ஒர்க் பண்ண முடியாது. ஏது ஒண்ணு நடக்காது. நீங்க வந்து நீங்களும் உங்க வீட்டுக்காரங்க நான் ஆரம்பிக்கிறேன்னா நீ எல்லாம் பிள்ளைய பெற முடியாது. நானே பெத்தேன் அப்ப கூட பொண்டாட்டி தான். நான் ரோல் பண்ணேன், பொண்டாட்டி தான் பெக்கிறேன். அப்படி இருக்கும்போது சமைச்சு கூட ஜாபர் இங்க வந்ததாக அதை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. யார் வந்திருக்காங்க பாருங்க. உங்க பையா மாமுதா பையன் தங்கத்தோட உங்க அப்பா அம்மா வேற யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? உங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க. போன கூட்டு போய் எங்க அப்பா அம்மா நிதானமா இருக்காங்களா? நிதானம் இல்லா இருக்காங்களா? ஏன் அந்த அளவுக்கு அது கலக்கா சாப்பிடுவாங்க? நிதானமா தான் இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் சஞ்சலமாவும் இருக்கு, ஒரு பக்கம் செலுப்பாவும் இருக்கு, ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. என்னன்னு தெரியல. அப்படியா? அப்பா அம்மா இருக்காங்க, குரல் கொடுத்து போயமோன்னு அப்படி இப்படி எல்லாம் பிரிச்சு நட்ட வருவாங்க. அது உன் வீட்டுல நடக்கிற கதை. என் வீட்டுல எங்க நடக்குது? இன்று போல் என்று வாழும்படி ஆசை. சந்தோஷப்பா. அப்ப சொல்லுவேன் இங்கே சதகோடி தேவர்களுக்கும் யாராலப்பா துன்பம் வந்தது? அசுரராலே துன்பம் வந்திருக்கிறது. சூரபதமன் என்று சொல்லக்கூடிய அசுரன் அவன் தேவ உலகங்களையும் வைகுந்தத்தையும் எல்லா உலகங்களையும் ஆமா நாங்கள் எல்லாம் நாட்டை இழந்து இதோ அழைந்து திரிந்து அவரை
108 அர்த்தத்தையும் 108 சதுரமாக வளர்ச்சி ஆளக்கூடியவர் ஆளக்கூடியவர் சூரபத்மன். சரி, அந்த சூராகப்பட்டவன் தேவையான அல்லோனப்படம் செய்திருக்கிறான். இந்திய நாள் முதல் கொண்டு எங்க பாலத்துல வந்து விழுந்தாங்க. ஆமா, நாங்களே எப்படியாவது சமாளிக்கலாம்னு தான் பார்த்தோம். ஆம்பளை பசங்களை விட்டுறான், எங்களை பொம்பளை தான் போட்டு நவுத்துறாங்க. நீங்க யாரும் அடி வாங்குற மாதிரியே தெரியல. ஏண்டா முன்ன அடி வாங்க வந்த உடம்பு மாதிரி தெரியல. எல்லாம் நிக்கிறீங்க. அப்ப இதை சுத்தமா செஞ்சு போகணும். ஒரு கை கால சப்பையெல்லாம் பிச்சு கொஞ்சம் ஒரு கட்டு போட்டு இப்படி தூக்கின்னு வர சொல்றான். நான் பிள்ளைய பேத்து வச்சிருக்க பாரு, அவன் அடிச்சு அடிவான் போய் அதான் வாம்புல தான் சொல்றான். சபாவாடி தவறாம அடிச்சா. சரி, அப்புறம் அடிபட்டு இங்க வந்திருக்கிறோம். எங்க போறீங்க? ஒன்னாலே எங்க கைலாயம் போகணும். ஆமா, இந்த கொரையத்துக்கு சொல்லி கைலாயம் போகணும் சொல்லி துறையிடா அம்மாடியா இருக்க மாட்டாங்க. ஆனா குறையாதிருக்க வேணும் அப்படி என்று ஆதியாயிருக்கும்படியான கைலாயத்தை அடுத்து ஈஸ்வரத்தை என்ன வர கொடுத்தது அந்த ஆளு தானே. அவரிடத்தை தேடி சென்ற காலத்திலே அவர் அங்கே கல்யாண விருட்சத்தின்களே நிச்சயிலே அமர்ந்து விட்டார். ஆமா, உங்கள் குறையாதிருக்க வேணும் அப்படி என்று சிவபெருமான தெரிவிங்க. அந்த சிவபெருமான பட்டவர் கல்லால வம்சத்தின் மீது பிரம்மனுடைய பிள்ளைகளா இருக்கிறார். ஜனன் ஜனகாதிபன் ஜனகுமான ஜனந்தன் இவருக்கு யோகங்களை காட்டுவதற்காக அவர் நிச்சயில இருப்பதற்கும் என்ன தேடி வந்ததுக்கு என்ன காரணம்? சிவபெருமான் கண்பிடிக்க வேண்டும், சுயநினைவு பெற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அவர் நிச்சயில அமர்ந்திருக்கிறார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்களால யாராலும் முடியாது. அதனால அந்த ஈஸ்வருடைய நிச்சய கலைக்கணும். அந்த
சிவபெருமானுடைய அரிசியை கரைக்க அடித்து வாடா மகனே அப்படி என்னல்லவா உரைத்தான் அம்மா. அந்த சிவபெருமான் கிட்ட போல அம்மா அம்மா மதி மதி அந்த சித்தி வித்தார் அத்தனுக்கு பாலர் அத்தனை பேர் இருக்கும் இடத்திலே அந்த சிவபெருமான் நிச்சயம் அடித்து வாடா மகனே அப்படி என்றார். கண்ணை மூடி இருக்கும்படியான சிவபெருமான் இடத்திலே சென்று அவர் கண்ணை வீழ்க்க செய்தார். அந்த சிவபெருமான் என் கண் திறந்து பார்த்தால் எரிந்து தெரியாது. ஒரு நாள மட்டும்தான் அடைய முடியும். ஒரு தாய் தகப்பம் பெற்ற பிள்ளை எப்படியாவது வாழ வைக்காத நம் பிள்ளைக்கு ஆபத்திற்கு போனா செத்துருவான்னு தெரிஞ்சு என்ன வழி விட்டு அனுப்புறீங்களே அம்மா. அப்ப மண்டலாரி சிவபெருமான் முன்னமே கோபத்தில் இருக்கிறார். தேவர்கள் தக்கபெருமனுடைய யாகத்திற்கு நாங்கள் எல்லாம் உதவி செய்தோமே, இந்த தேவர்களால் அல்லவோ தக்கன் இந்த யாகத்தை செய்தார். இத்தனை தேவர்களில் நம்மை அழிப்பதற்கு உதவி புரிந்தவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடாது என்று எங்கள் மேல் அதிகமான கோபத்தோடு இருக்கிறார். இல்லன்னா என் மைத்துடன் நானே எழுப்பி விடுவேன். நீங்க சொல்ற வார்த்தை எப்படி? ஆனால் நீ யார் தெரியுமா அவருக்கு? இந்த பூமியை சுமக்கபடியான பூமாதேவியா பரமனிடத்துல சென்றால் கண்டிப்பா நமக்கு ஆபத்து வருது தெரிஞ்சு அப்பா. நீங்க யாரும் போக கூடாது, நீங்க சாக கூடாது, நான் ஒருவன் மட்டும் சாகலான்னு என்ன நம்பி தேடி என்ன பணி கொடுக்க வந்து வைக்கல அப்பா. அந்த பொங்காரா
உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன் பிள்ளை வாழ வேண்டும். ஆமா, தன் பிள்ளை கண்ணால சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும் தான் அப்பா நினைப்பாங்க. எந்த தாய் தகப்பனும் மனதார பெற்ற பிள்ளைய வாரி கொடுக்க மாட்டாங்க. ஆனா சாக சொல்றீங்களே அப்பா, இது என்னப்பா நாயம் மகனே அப்பா, கொடுமையா உயிருக்கு ஆபத்து அப்பா. அங்க போனா முடியாது. ஈசனுக்கு நல்லா தெரியும். நம்ம பொண்ணை கொடுத்திருக்கிறோம், மருமக பிள்ளை வந்திருக்கிறான். நம்ம மருமக இருந்தா நம்ம மவல்லவா தாலி அறப்பா அப்படின்ற எண்ணம். நான் யாருமா சிவனுக்கு அண்ணன் மருமக பிள்ளை ஏமா சொந்த பந்தம் மனைவி பெற்ற பிள்ளை உற்றார் உறவினர் அப்படின்னு சொந்த பந்தம் இல்லாத சிவன் வந்திருப்பது நம் மருமகன் என்று பார்க்க மாட்டார். யாரோ ஒரு எதிரி வந்து விட்டான், அவனுக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தால் நாம் நிச்சயம் அழிக்க வந்திருப்பான். அப்படி என்று கண்ணை திணித்து பார்த்தான். உடனே பத்தி எரிஞ்சிருப்பா. திருப்பி உங்க முகத்தை என்னால பார்க்க முடியாது அப்பா, என்ன அனுப்பாது. நாங்க யாரா உனக்கு? நாங்க இருவரும் யாரு? அப்பா அம்மா தாய் தகப்பா. நீ எங்களுக்கு யாரு? மகன். கண்ணே ஒரு பெருந்துயர் வரவே புத்தகோர் வைத்தனே உறுதியா என்று சென்ற சத்தியம் தவறினால அந்த சத்தியம் தவறினால சங்கரா சங்கரா வெட்டவே கலைத்து வந்தாய் எங்கள் இருந்தார். ஒரு தாய் தந்தைக்கு துன்பம் வந்தா அந்த துன்பத்தை தீர்க்கக்கூடியவன் யாரு? ஒரு பிள்ளைய தாயும் தந்தையை பெற்று வளர்க்கிறாங்கன்னா எதற்கு வளர்க்கிறாங்க? ஒரு பிள்ளையை தாயும் தந்தையை பெற்று வளர்ப்பது அந்த தாய் தந்தைக்கு வரும்படியான இடரை தீர்ப்பதற்கு இந்த பிள்ளை இருக்கிறான் என்ற எண்ணத்தை பெற்று வளர்க்கிறாங்க. சதகோடி தேவர்கள் வைகுந்தம் ஓடி வந்தார்கள். நான் யாரு கார்க்கும் இறைவன் அல்லவா? எல்லா தேவர்களும் வைகுந்த வாசா உங்களை தவிர்த்து எங்களை ஒருவர் கிடையாது. ஆகையினாலே நீங்கள் தான் எங்களுக்கு சுகவாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற உடனே உங்கள் துயரை தீர்க்கிறேன் என்று தேவர்களுக்கு நான் உறுதியை கொடுத்தேன். ஆனால் உறுதியை கொடுத்து கைலாயம் சென்றால் ஈசனுடைய நிலையை கண்டேன். அவர் கோபத்தையும் நான் கேட்டேன். அவர் எதனால கோபப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ யார் தெரியுமா? அவருக்கு உற்ற மருமக பிள்ளை. உன்மேல் ஒரு கால அவருக்கு கோபம் வராது. தாலி கட்டிய பொண்டாட்டியே சிந்திக்காதவன், பெத்த பிள்ளையே பார்க்காதவன். எப்பா ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு குறவன் தான் புள்ளது சேர்ந்தது பிள்ளைதான். எப்பா அறிந்திட வழி உரத்த பெருந்துயரனை வதற்கு பெற்ற தந்தை அந்த சிவனுடன் தந்தை அவன்
தந்தையே பெத்த தாய் தகப்பனுக்கு குறைவெளிமையானால் ஆனா மனதார எந்த பெத்த தாய் தகப்பனும் நம்ம பிள்ளை போறான் சாக போறான்னு தெரிஞ்சா அந்த தாய் தகப்பன் வழி அனுப்ப மாட்டாங்க. ஆனா நீங்களே என்ன அநியாயமா போய் சாப்பிடாங்க. தாய் தகப்பனாக உங்களுக்கு இல்லாத பாசம் ஒரு புள்ள வாழணும், அவன் இந்த பூமியில சந்தோஷமா இருக்கணும், மனைவியோடு இருக்கணும்னு பெத்த தாய் தகப்பன் கல்லு பாறாங்கல்ல என்ன வழி அனுப்புறீங்க. இப்படி ஒரு பாவிகளாகிய உங்களிடத்தில் நான் இருப்பதை காட்டிலும் அந்த சிவனால போய் அழிவதை அடிக்கணும். கண்ணே, சிவனுடைய நிச்சயை அழித்தால் உனக்கு பெருமை, போக மறுத்தால் என்னால் உனக்கு சாபம். நீங்க துரோகி படுபாவியோ, உங்க சுயநலத்தை மட்டும்தான் என்னை நம்பிய தேவர்களுக்கு நான் கொடுக்கணும். அப்ப உன் சுயநலத்தை மட்டும்தான் நீ பார்த்த. காலமுதிர்ந்து இந்த காலத்துல நீ உயிர் வாழணும், இந்த இளமை பருவத்தில் நான் அழியணும், நான் சாகணும், என் மனைவி தனி மரமாடிக்கணும், அப்படின்னு எல்லாவும் அழி அனுப்பி வைக்கிறீங்க. பாவிகளாக இருக்கபடியான உங்கள் இடத்துல சாபத்தை சோப்பதை காட்டிடும் அந்த சிவனால அழிவதை மேல் என் முகத்திலே முடிக்காத. இப்பேரும் பாவிகள் வாழும்படியான இந்த துரோகிகளோடு வாழ்வதை காட்டில் இறப்பதே என் வாழ்க்கை துணையானா இருக்கபடியான அந்த ரதியை விட்டு ஒரு நிமிஷம் நான் பிரிந்தது கிடையாது. என்ன விட்டு அவளை பிரிந்ததல்ல, அவளை அழைத்து அப்பா அவ மனசை சந்தோஷப்படுத்தி மறுபடிதான் சிவபெருமான் போவோம். இப்படியாக சோதரிய கிருபாகரிய அரிசோதரிய கிருபாகரிய ஆதரி தருபுரிய வருமாய அம்பிகாவுட நம்பீது மாறி மரமாறி அரிய துயர் தீரம் மாறி மரமாறி இந்த பாவகுளம் கிராமத்திலே மாலின் சோதரியாகிய இந்த அம்பாளுடைய சார்பாக மேற்படி கேள்வி மேற்படி பாவகுளம் கிராமத்திலே இருக்கக்கூடிய மதிப்புரிய அண்ணா பாலகிருஷ்ணன் அவர்களால் அடியனுக்காக ₹100 மேற்படி எங்கள் 64 இருக்கக்கூடிய இந்த பாவகுளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய 6 நண்பர் நந்தகோபால் அவர்களால் அடியனுக்காக ₹100 வெளிப்பாளிக்கு அடியே மனமதி இப்படியாக கொண்டு வந்தார். மன்மதன் இதோ தன் மனிதர்கள் ரதி தேவி அழைக்க ரதி தேவி வருவது நல்ல கட்டணமா இருக்க பழனி
நாராயண பட்டு அப்படி போனா வண்டியில் போறேன் போடுன்னு நான் சொல்றேன், நீ ஓ போடு. அந்த வயசுல ஓ போடுவியா? அது நாராயணபுரம் உந்தரப்பேட்டை பக்கத்துல நாராயணபுரம் பாப்பா, கருத்த பொண்ணு, குள்ள பொண்ணு, கருப்பாய் பொண்ணு, அவ குழிக்க நின்று பாடுற. நீ ஆ போடுன்னா ஓ போடுன்றையா? நீ அந்த அளவுக்கு மிஞ்சிட்டு நீ உனக்கு கிளம்புறா? ஏன்டா கழுத்தைய கடை போட்டா? ஓ போடுன்னா ஆ போடுன்னா ஓ போடுறேன். வண்டி மாடு ஓட்டணும்னா காடு வாவான்னு ஊருக்கு போகுது. இவனுதான் போனா இவன் மேல 25 பொண்ணு வச்சு போய் போடும். ஊருக்கு ஒருத்தனுங்க ஆ போடுன்னா சரியா? நீ சொல்லல என்ன நீ மேட்டிங் மைக்கு பிடிச்சி பேசுனா இது மாதிரி பேசுவா? ஐயா பேருண்டே ஒரே தாய்மார்களே என்ன சொல்லு சொல்லுங்க மைக்கே கூட நானும் எங்க அக்காவும் இட்டு வீட்டுல ஓட்ட சொல்லு.
நானும் எங்க அக்காவும் வீட்டுக்காக ஓட்ட போகணும். நானே பட்டு பண்ணி சொல்றா. நானும் எங்க அக்கா வீட்டு வீட்டுல திட்டுக்காக ஓட்ட போனோம், திட்டுக்காக ஓட்ட போனோம், திட்டுக்காக ஓட்ட போனோம், திட்டுக்காக ஓட்ட போகணும், திட்டுக்காக ஓட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தில் திட்டுக்காக. நானே எங்க அக்காவும் வீட்டு வீட்டுல திட்டுக்காக ஓட்ட போனோம். நானும் எங்க அக்காவும் சொல்ல முடியாத என் கூட நீ ஒடியாந்துவியா? என்னடா போய் சமைச்சு போடுறா? ஒடியாந்துவியா? கொக்கு வந்து சாப்பிட்ற எப்பெல்லாம் சொல்றேன் அந்த யார் தாட்டி அந்த ஜாலியா இருக்கலாம் சாப்பிட்றேன். நம்ம அம்மா மாவட்டம் காய்ச்சி வாங்கி வச்சுட்டு போகணுமா? காய்ச்சி காட்ட அண்ணமாடா. சரியா பாப்பா வந்து நான் போய் பார்த்தேன் வழி கொண்டாடா. சரி நீ போய் வர மாதிரி இரும்பு இரும்பு தான் எழுப்பு வந்தேன். என்னங்க பெரியவங்களா? அதே போய் 16 வயசு இந்த ஆடி மாசம் முடிஞ்சா நான் பெரியவங்கள நம்ம சுத்தமா சூரிங்க போய் ரவோண்டு வாங்கலாம். ஐயோ உங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரியும் அவங்கள பார்த்தா சின்னவங்க மாதிரி தெரியுது. காரணம் தெரியுமா? பள்ளி முறையாத்துக்கும் மண்ணில முடியலாத்துக்கும் அவனை பார்த்தா சின்ன மாதிரி தெரியுது. நம்ம முடி வச்சுன்னு பள்ளி வச்சு நினைக்கிற மாதிரி வேலை வரல கொஞ்சம் மூஞ்சில கூட்டுவோம் மாறு. ஏங்க உங்களை தாங்க என்ன தாங்க மத்தளக்காரனை போட்டு ஓடாசு. ஐயோ ஏங்க ஐயோ நான் சின்ன பொண்ணு பப்பா சுத்தி. ஆமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. என் கூட வேலையை ஃபுல்லா கத்து கொடுத்து அவரு வாங்க நான் வைக்க அவரு நோப்புற வேலை என் வேலை. என்ன சாப்பாடுமா? 5 வேலை 3 வேலை சாப்பாடு. அப்படியா? அப்படியா? ஏன்டா நடந்து கிடக்குற ஓயாதா? நாள் நடந்து கிடக்கு. இந்த பாரு ஊர் சோறு ஒரு 3 பேரு தான் கூத்தாடிக்க வச்ச சோறு காணது மீந்து போச்சுன்னு பயப்பட வேணாம். எங்க ஜமாவில் என் வாத்தியார் வந்தாரு வேவக்குள்ள குரு ஒண்ணு என் போறான் பாரு மரமேற மாதிரியா மரமேறி மாரி இவங்க ஒரு ஆளு அதை உறிஞ்சா போச்சு போனாங்க. அதான் நீ சொல்லு நான் வேற என்ன கசம் முடிக்கிறான். அதனால பாப்பா ஒரு மயில் ஆட வேண்டுமே ஆனால் ஒரு குயில் பாட வேண்டும். இது குயில். நான் மயில். நான் வந்து அண்டங்காக்கா. சரி எப்படி கத்தோம் அண்டங்காக்கா? நான் அண்ணங்காக்கா 2 தடவை தூக்கு மாட்டினால தான் இந்த நரம்பு பண்றதால தான் இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வலி எடுத்துக்கணும் இல்லாத வந்து தொண்டை கிளப்புங்க. தன்னாலே தானே தூக்குறாங்க. ஓஹோன்றா தன்னே தஞ்சாந்தோடி அவன் பஞ்சவமா உனக்கார ஓடாது உனக்கார ஓடாதிர உனக்காக காத்திருந்தேன். அதை ஒன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதை நானே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். உனக்கார ஓடாதிர உனக்காக காத்திருந்தேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதை நானே கண்ணுக்கு முன்னே நீ வந்து நிற்க வேணும். ரபகல தூக்கமில்லை ராஜாத்தி ஒன்று ரபகல தூக்கமில்லை ராஜாத்தி ஒன்று போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓதிருப்பு. ரபகல தூக்கமில்லை ராஜாத்தி ஒன்று போட்டி படுத்தாலும் போகவில்லை ஓதிருப்பு. அடி நீ இருந்தா போத மணி ஒரு பாட்டு கொஞ்சம் உண்மைதாம்மா. கண்ணல் கண்டால் நீ பின்னால் மறையில நான் பக்க வந்தேன்னு அனல் பார்வ ஏனோ பார்க்கிற நீ இருந்தா போத மாதிரி கண்ணால் கண்ணால் பின்னால் மறையில பக்க வந்தேன்னு
முட்டைங்க வராது வரும் போய் பாரு. அம்மா எல்லா வேலைக்காரங்க வந்தாங்க அப்ப வந்துட்டாங்க இல்லடா, அது ஏன் தெரியுமா? நான் வந்திருக்கேன் காலை போடுறான். இது பசங்க இவன் கண்ணுக்குட்டி ஒண்ணு கிடையாது. கிடையாது காலை போடுவான். ஆமா. பாடி அம்மா வர வேண்டிய வணக்கம். வணக்கம். சபையை பார்த்தாயா? எப்பேற்பட்ட சபை? அப்படியே முட்டு முட்டா திருந்துட்டா என் நடுவுல போட்டா டேய் போட்டியா யாரும் இருந்தாங்க அவங்க அம்மா அவங்க வேலைக்கு கிளம்பி போறாங்க. நேத்து தான் கொடி கட்டிருக்காங்க 10 நாள். இப்ப விஜயநகரத்துல 5 நாள் ஆச்சுமா? அந்த விஜயநகரத்தோட மாட்டியா? இல்லமா ஒரு 8 ரூபா ஆச்சுமா? இப்ப ஞாயிற்றுக்கிழமைல இருந்து போறோம், திங்கக்கிழமைல இருந்து 5 நாள் ஆச்சா? அப்புறம் வலை சட்டி ஊத்துல அது ஒரு 2 நாள் 4 வெள்ளி 3 வெள்ளி அங்கதான் ஆடுறோம். ஆனா வந்து கூட்டம் குறையாது. திருவிழா வச்சுன்னா நம்ம குறையறதுன்னு கூத்து பார்க்க வந்தோம்னா கோயிலுக்கு வந்தோம்னாக்கா குறையறது பார்த்து இங்க பாக்கணும். ஆனா நம்ம பாதியில பாதி சுட்டி போக கூடாது. ஏன்னா கொடுமை ஒரு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை அவுத்து போட்டு தலை வச்சு போட்டு ஆடுமா? அத தலை வச்சு போட்டு ஆடுமாமா. அது மாதிரிமா என் முகமே தெரியல மாடியா. ஆனா இங்க வந்துட்டுனா வீட்டுல 1000 கஷ்டம் இருக்கும். நம்ம இங்க வந்து வாய் விட்டு செஞ்சா நோய் விட்டு போகும். திருவிழா வருஷத்துல ஒரு நாள் ஏன் வைக்கிறாங்க? கோயிலாம் விட்டு கோயில போய் உட்காரணும், நம்ம கொரிய எடுத்துமே ஆத்தா கடை சொல்லணும். நம்மளுடைய சூழ்நிலையை வச்சு நம்ம ஆத்தா கடை சேர்த்த தலையை வச்சு படுத்துட்டு வந்துட்டா நம்ம 1000 கண்ணுடைய ஆத்தா வந்து ஒரு வருஷத்துல ஒரு வீதி உலா வருவாங்க. 1000 கண்ணால ஒரு கடை கண்ணால பார்த்தாங்கன்னா நம்ம கஷ்டம் தீரும். அதனாலதான் வரி போட்டு கூத்து வைக்கிறாங்க. பாவம் பட்ட புண்ணியம் நம்ம ஊர்ல இருக்கும். புண்ணியம் செய்த ஒரு புண்ணியம் இங்க வரும் பாவம் அந்த பாதம். அதனால நம்ம ஊர்ல ஒரு நற்கதி கிடைக்கும். அதனாலதான் பாய சுட்டி போறாங்கன்னா வேலை இருக்கும் தான். இது பூர்த்தியா பார்க்கணும். பார்வதி கல்யாணம் புண்ணியமான நடக்கும். ரதிமன்மன் வந்திருக்காங்க. அதெல்லாம் உலகத்தை உண்டு பண்றதே இவங்க தான். கல்யாணம் ஏற்றப்படி பூரி பிள்ளைன்னு கொஞ்ச நாள் புரிதி அடைஞ்சிடும். நான் யாரு? அங்க வந்தா அம்மா வாசனையா இருக்கும். இங்க வாயா, இங்க வாயா, இங்க வாயா. அடியே என்னுடைய நாடு இருக்கிறது சத்தியலோகம், வைகுண்டம், கைலாயம். ஆக்கல் அழித்தல் படைத்தல், ஆரணன் காரணன் நாரணன், 3 உலகங்களில் வேண்டை போது இருக்கக்கூடிய நான் பிறந்த உலகம் இருக்கின்றது. அதுதான் கைலாயம். கைலாயத்தை தகத்தோடு பரிபாலனம் செய்து வரும் மரியாதை. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும், கருவுக்குள் இருக்கும் சிசுவுக்கும், மடியலுக்கும் கத்துமாக திகழப்பட்டவர் என்னுடைய தந்தை கைலாய பரமன். ஆமா, கைலாய பரமனுக்கும் உமா மகேஸ்வரிக்கும் மகளாகத்தானே இருக்கக்கூடிய ரதிதேவி என்று தெரிந்தாயா? சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் பண்ணின்னு ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பண்ணி போவாங்க. போனா இந்த மாதிரி பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, அங்க பாதியம்மா ரதிமன்மத மாதிரி பொறுத்தனா பொறுத்தண்டி எங்கடி பார்த்தானு அந்த பொண்ணா நம்ம ஊர் பையனுக்கு அருமையா இருக்க மன்மத மாதிரியும் அந்த ரதிமே இருக்குண்டி அப்படின்னு வாழ்த்துவாங்க. அதே ஒரு பொண்ணு எடுத்து போனா சரியில்லடி அந்த ஜாலியும் அந்த ஜாக்கெட்டும் இந்த பொண்ணு அவனுக்கு போட்டுப்படாது. இது அதை இருக்க மாதிரி இவன் ஐயோ 100 விலை காமிப்பான் குடிப்பான். இவனுக்கு போய் இனிமேல் பொண்ணு இவன் எப்படி வாழ்வாள்? பொருத்தம் பாக்குறது எங்களால தான். ஆமா, அந்த பொருத்தம் பாக்குறது எங்களால. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது மாதிரி இருக்கும். அதான் நதி மண்மலை மாதிரி ஆடாத பூரி பிள்ளை நீ கொஞ்ச நாளையில பூதி அடைஞ்சிடும். ரோட்ல போட்டு தேய்ச்சி போங்க. நீ தேய்ச்சி போவாங்களா? அப்படி ரவிதேவி இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்து கொண்டு எனக்கு தெரியுமா? கட்டிட்டு உடுக்குறியா மானகட்ட மாடு? இன்னைக்கு புது பொண்ணு பேர் வந்து நிற்கிறா. நானே ஆண்டியா விஜய் நினைச்சுதான் தேர பழி நினைச்சுதான் பாம்புன்னு. நான் வந்து இந்த மாதிரி பல மனவாரிக்கு போற மாதிரி உட்காந்துருக்கேன் அளவு பார்த்தேன். ஆனா இந்த மண்ணு மேல இருந்துங்க பொண்ணு மேல உட்காந்து சொல்லுவோம் ஒரு போடவே முடியாது. வாழ முடியாது. 7 ஜென்மம் வாழ மாட்டாங்க. 7 ஊரா போனாலும் 6 ஊரா தான் போடுவோம். இந்த வருஷம்
அடியே சங்கார கர்த்தாவாக திகழக்கூடிய சாட்சாத் எம்பெருமான் நாராயணன் இருக்கின்றாரு. அண்ணவருக்கு மகளாக இருக்கக்கூடிய மன்மதனை மாலையிட்டேன். மேலப்பு மன்மதன் மாலைட்டா ஒரு அந்த மன்மதன் இல்லடா. அவர் என்ன அழகுகிறார் மன்மதன ஆரோக்கியம் மன்மதன் அவரே மறந்து ஒரு 250 ரூபாய் காய் தரணும் கூட எந்த 250 ரூபாய் முன்னே பாத்துருப்பா வாங்கி கொஞ்ச நாள் பூஜை அடிக்கணும். நான் ஏரியா அந்த மன்மதன் முன்னாடி நீ வாய புடிச்சு வாயை முடி நான் திரும்புவேன். வாய் என்ன அங்கேயா இருக்கு? நான் எங்க தலை தள்ள எங்க இருக்க வாய் எங்க நான் போகுது கை தான் வச்சு எந்த கட்டி வந்தா போதும் அது ஞாபகம் வந்துடும் அவருக்கு. எனக்கு ஆமா லாஸ்ட் நடிகை ஒரு கொக்கு வந்து வச்சிருமா எவனையும் செத்துட்டா கூட நம்பலாம் வச்சுக்கணும். அதே மாதிரி போறேன் அதான் 2 பேரும் சொன்னானோ இவனும் வாங்கி சாத்தி வாத்தா போய் செத்தாலும் நம்மள தான் வச்சுக்கணும். சரி சரி மன்மதனுடைய மனைவி உன் பேரு ரதிதேவி. பரவாயில்லடா அதுக்குன்னா அப்படி இல்லைன்னா பொண்ணு. நாங்கள் இருவரும் திருமணம் செய்து எந்த நேரம் ஒரு நாளைக்கு கூட இடத்தவரால் கசிவிட்டாங்க. அவர் காமன் காண விடுத்தார். மாமன் பார்த்தா அவர் மேல கைய வச்சு மண்ணு போட்டு பல்ல போட்டு ஒப்புறம் வாயலாம் கொஞ்சம் முடியுமான ஆதரவு கட்சிulaன்னு அவன் வச்சுக்காத. அப்படியே கோவம் வந்தா அவன் அடிப்பான் தோச்சி விட்டு கையால அடிப்பான். இவன் கோவம் வந்தா அப்படியே கையால கழிச்சான்னு வச்சுக்க குத்து சதையை எடுத்துருவான் கடிச்சு. சிற்றின்பம் என்பதை கேள்விப்பட்டிருக்காயா? எந்த நான் பண்றான் கேள்வி தெரியுமா? தெரியாதுமா. இவன் வந்து உட்காந்து அடிச்சு மறுத்து போனிக்குது. காலையில 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு நானும் எங்க வீட்டுக்காரன் உள்ளார போனோம்னா மறுநாள் காலையில வரைக்கும் வெளியே வர மாட்டேன். உனக்கு ஏதாச்சும் சிட்டம் பத்தி தெரியுமாடா? இல்ல அவன் வேட்டிக்கு கைடு கட்டின்னு பெரிய ஆள் நினைச்சு சின்ன பையன் இருக்கு. காலையில 6 மணிக்கு உள்ள போனீங்கன்னா சாயங்காலம் வரைக்குமா? உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ அம்மா நேரம் இருப்பா. என்ன இருப்பேன் நான் ஒரு மணி நேரம் இருப்பேன். அதுக்கப்புறம் கழுவிடணும் இல்லைன்னா நாரும். அது கிடையாது. எங்களுக்கு ஆசைக்கு அளவே கிடையாது. உங்களுக்கா? அந்த எப்பெல்லாம் தோணுது அப்பெல்லாம் என்ன அதான் இப்போ பார்க்கத்தான் போறாங்க. உன் பூரிப்புல என்ன அடைய போகுதுன்னு புழுதி அடைஞ்சிடும். எப்பெல்லாம் உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அப்பதான். ஓ இதா அதனால இந்த தினத்துல இந்த மங்கையால் யாருன்னா எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு ஏன் சீக்கிரமா கூட்டுருக்காருன்னா அதுக்காக தான் இருக்கு. நான் வெள்ளிக்கிழமை நெருப்பு மெரிக்கிறவங்க வேடிக்கை பார்க்க போறேன். காப்பு வெட்டுங்க என்ன பூந்து நெருப்பு மெரிக்கிறவங்களா வேடிக்கை பார்க்கறது காப்பு கட்டுக்கிறோம். நெருப்பு மெரிக்க சாண்ட நக்கார. ஆமா அது பெரிய கட்டி கட்டியா இருக்கு. எடுத்து நக்கலாம். நெருப்பு மெரிக்கிறோம். ஆரம்பத்துல என்ன செஞ்சாரு? 2 கல்யாணம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? நெருப்பு மெரிச்சுடா. நெருப்பு மெரிக்கிறவங்க எப்படி தெரியுமா? அப்ப துராபரம் கோயிலுக்குன்னா பச்சைவாடி அம்மன் கோயிலுக்குன்னா நெருப்பை கட்டி போட்டு கொளுத்துவாங்க. கரவக்காரரும் கம்மக்காரரும் முன்ன போவாங்க. இந்த நெருப்பு மெரிக்கலாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. பாத்தியா நாச்சி வாலிமிங்களா பார்த்து வேடி பார்த்துட்டா இடுப்புல வேட்டி கட்டினேன் துணியை கட்டினேன் கையில வேப்பில வச்சு நிப்பாங்க. இதுல போவாங்க பம்பக்காரங்க கரவக்காரங்க. அது எங்க போறாங்கன்னு பாத்துட்டு அப்படியே போயிட்டா இப்படி ஓடிடுவான். அதுல ஓடுவான் என்ன பண்ணுவான்? அதே பொம்பளை தான் வந்து மெரிப்பாங்க லேடிஸ்லாம். மேல உட்காந்துருப்பான். இந்த செவத்துல வந்து பெரிய ஒரு பள்ளிக்கூடத்துல உட்காந்துருப்பான்.
மரத்து மேல உட்காந்துருப்பான் தென்னை மரத்துல கூட அவன் ஆளை பாக்குறதுக்கு பார்த்துனே இருப்பான் அப்படியே ஏன் ஆளு போகுது ஏன் ஆளு போகுது ஏன் ஆளு போகுதுன்னு பார்த்துட்டு இருப்பான் கேமரா எடுத்துட்டு இருப்பான் கேமரா கீழே கொண்டு இவனும் வந்துருவான் அவன் உனக்கு தெரியாது அதனாலதான் இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கறவங்கள இந்த நெருப்பு இருக்கவங்கள வேடிக்கை பார்க்கத்தான் அதே மாதிரி காப்பு கட்டிருக்கு அந்த காப்பு எதுக்கு இந்த காப்பை அந்த எண்ணம் வரக்கூடாது கட்டி விட்டாங்க முன்னாடி ஐயா எனக்கு தாங்க 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 உனக்கு தாங்கல என்ன பண்ற இந்த கையில அருவா எடுத்துக்க இந்த கையில கலக்கட்டை எடுத்துக்க தாங்கல தாங்கல வச்சு குழி போட்டு இருக்கும் அவரு என் அப்பா அனுப்பி விடுத்தாலும் அதுல இருந்து ஆரம்பிச்சிருது உனக்கு தாங்கலன்னா இதுல வச்சு இது புதுசா ஒரு ரோடு போட்டுருக்காங்க வச்சு தேடி எதுல அமர்ந்திருக்க முடியாதா அம்மனுடைய பாதத்திற்கும் எப்படியா அம்மனுடைய பாதத்திற்கும் ஊர் பொதுமக்கள் அன்னுடைய பாதத்திற்கும் நாடைய ஆசிரியருக்கும் உமக்கும் அடியவனை அணையக்கூடிய வணக்கம். என்ன பண்ணி கொண்டது அவருக்காக தான் ஆசிரியர் நான் எனக்கு மட்டும் உனக்கு நினைக்கிறேன் அம்மா ஒரு அலட்சமான என் வச்சுட்டு கூத்தாடுங்க நாடைய ஆசிரியராக திகழும்படியான கீரப்புலத்தை சேர்ந்த கீரப்பாலத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியனுக்கு பாலசப்பும் நீங்க உங்க அம்மா கடிச்சு கடிச்சு இருப்பீங்களா பாலசுப்ரமணியன் பாலு கீரப்பாலத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன் இருந்ததாக அவனை போய் இறந்து குழியில வச்சு புழு வச்சு பூத்து இருந்தும் மறைந்த மாமல்லியாக திகழக்கூடிய பாலசுப்ரமணியன் இருந்து மறைந்தா மாமல்லியாக திகழக்கூடிய கீரப்பாலத்தை சேர்ந்த அகல விகட ராயல் பபுன் என்ன சொல்ல மாட்டேன் சுப்பிரமணியன் இதெல்லாம் எழுதி என்ன சொல்லாதா இதெல்லாம் எங்க அக்கா எனக்கு உங்க அக்காவை தான் அழவிட்டு வந்து தேடி தேடி அழவிட்ட தேடி எனக்கு போந்தோம் அவங்க அது கண்மேட்டி இல்லை எத்தனை மணிக்கு போய் எங்க போய் பதியான ஆண்டவர் இருந்தால் ரதி தேவி உங்கள் மனைவி ஆசை கண்ணாட்டி கொண்டாட்டி என்ன போய் என்ன கத்து வர ஆய் போய் வா ஆய் போறா நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக Mama. Oh, Diana. Hai, kita lagi baik. Enggak punya Enggak, sudah sah. Tanya kada. Nenna வீட்டுக்காரர் தொங்கி போச்சு. இப்போ ஒரு வாரமா தான் இந்த மாதிரி இருக்கு. இந்த ஹாஸ்பிடல் எடுத்துட்டாங்க. ஐயா மாதை உள்ள மன்னவா
ஒரு கருத்து ஐயா நாட்டை அப்படியா கண்டா அதுதான் அது அந்த அந்த கருத்தவர் இப்படிதான் என்ன நினைப்பான்னு தெரியல அதனாலதான் கொத்தாமரை குளத்தில் இருக்கக்கூடிய தாமர மலையாகப்பட்டது எப்படி மலர்ந்து அழகாக காட்சி தருமோ அதுபோல மலர்ந்த சந்தாமரை போன்று இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது வாடி வதங்கி இருப்பதற்கு காரணம் என்னை பெற்றதால் படம் இருக்க முடியாது அந்த சாட்சாயத்தில் மற்ற பிள்ளைகளும் என்பார்கள் வந்தார் வந்ததா அந்த சிவபெருமான் நிச்சயில இருக்கிறார் அந்த நிச்சயித்து வர வேண்டும் அப்படி என்று கட்டளை விட்டார் அந்த கட்டளை பிரகாரம் பரமன் நிச்சயிக்க போறது பரமனில் பரமனின் பூசை என்ன செய்ய போறேன் மக்களுக்கெல்லாம் கர்த்தராக திகழக்கூடிய கைலாய பரமன் நிஷ்டையில் இருக்கின்றார். தேவர்களுக்கு சுகவாழ்வு கொடுக்க வேண்டிய நிஷ்டையை கலைக்க போகிறேன் அப்படி என்று சொல்றீங்களே,
வேண்டாம் ஐயா, நமக்கு தேவையில்லாத வம்பு இதுக்கு போகாதீங்க ஐயா.